பெரியவாள் பாதம் சரணம். பெரியவா பாதமே துணை. பெரியவா பாதமே கதி. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर மகா பெரியவா சரணம். நமஸ்காரம். நான் உங்கள் சவிதா முரளிதர். மீண்டும் உங்கள் சௌமியாவுடன் இந்த அற்புதமான காணொளியில் உங்களுடன் பல விஷயங்களை பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறோம். நமஸ்காரம் சௌமியா. நமஸ்காரம் சுனிதா. எப்படி சொல்றது, இந்த கல்யாணம் ஆகும்னா அதுல ஒரு களை கட்டிடும் அப்படிங்கிறாலே அப்படிதான் கண்டிப்பா. சரணாலயம் இருக்கு. சரணாலயத்துல கைங்கரியக்காரெல்லாம் அப்படி என்னென்ன கைங்கரியம் அன்னைக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டே இருக்கா. பரவாயில்ல, ஒரு கைங்கரியம் பண்ணலாம், என்னன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறது. ஏன்னா நல்ல ரெஸ்பான்ஸ். த ஹால் இஸ் கோயிங் டு பி ஃபுல். எல்லாரும் வாங்கோ வாங்கோ வாங்கோ, நிறைய இடம் உட்கார்ந்துக்கோங்க, ரெஜிஸ்டர் பண்ணாதவா பண்ணிக்கோங்க. ஆம், முக்கியமா அன்னைக்கு நீங்க எல்லாம் எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் சவிதா. கைங்கரியம் பண்ணலாம் அப்படின்னா அன்னைக்கு வயசானவா குழந்தைகளோட வரவா, சின்ன குழந்தைகள் வரவான்னா அவளுக்குலாம் இடம் கொடுத்து உட்கார வையுங்கோ. நீங்க எல்லாமும் நம்ம எல்லாருமே கொஞ்சம் குரு பூஜை பண்றவாள் தான். ஒருத்தர் ஒருத்தரை கிரீட் பண்ணும் பொழுதே எனக்கு தெரிஞ்சவா தெரியாதவானே இல்ல, ஒருத்தர் பெரிவா சரணம் பெரிவா சரணம்னு அன்னைக்கு அங்க பெரிவா சரணம் பெரிவா சரணம்ங்கிற அந்த அஹ், இது கோஷம். இது ஆமா, அந்த கோஷம் தான் கேட்கணும். அது பிரிவா சரணம்ங்கிறது தான் கேட்டுட்டு இருக்கணும். அங்க அத்தனை சரணம் சொல்ல போறோம், எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறோம்ங்கிறது கேட்டோம்னா வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல பிரிவா வராம எப்படி சவிதா இருக்க முடியும்? எங்கெல்லாம் நீ என்னை கூப்பிடுறியோ அந்த இடத்துல நான் எப்படியோ ஒரு விதத்துல வியாபிச்சிருப்பேன் பெரிவா சொல்லுவாளேன்னு சொல்லுவா மாமா. அத்தனை ஜனங்கள் பக்தாள்லாம் கூடுற இடத்துல அவசியம் பெரிவாளுடைய மேனிஃபெஸ்டேஷன் இருக்கும். நீங்க எல்லாரும் அதுல கலந்துக்கணும். ஒரு ப்ரோக்ராம்ஸ் பெரிவாளோட பத்தி என்ன ப்ரோக்ராம்ஸ் சொல்றது? பத்தி ஏதாவது ஒரு ஆமா, க்ளூ? அதாவது நம்ம எல்லாருக்குமே பிடித்த ஒரு விஷயம் நாம நாம சங்கீர்த்தனம் சரிதா. சங்கீதம். நம்மளுக்கு சிவஸ்ரீயோட நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறது மெஸ்மரைசிங் ஒன். சோ சிவஸ்ரீ நாம சங்கீர்த்தனம் பண்றா. நம்ம ஒரு அரை மணி முக்கால் மணி சேர்ந்து அவளுடன் பாடும் பொழுது நம்மளை நாமளே மறக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு தருணங்கள் இருக்கு. சோ வாங்கோ, நாம சங்கீர்த்தனம் சேர்ந்து பண்ணலாம், சிவஸ்ரீயுடன் இணைந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம். சிவஸ்ரீ ஹஸ் ஆல்வேஸ் பீன் அவர் சரணாலயம்னாலே அவ எப்படியாவது ஸ்கந்த பிரசாத்ஜியும் சரி அவளும் வரா. அவருடைய திருமணத்திற்கு பிறகு சரணாலயத்திற்காக செய்யக்கூடிய ஒரு முதல் வைபவம் எங்களுக்கும் மனசெல்லாம் பூரிப்பா இருக்கு. அந்த குழந்தைய பார்த்து அவளுடன் இணைந்து பாடணும்னு அப்படி ஒரு சந்தோஷம் அவ வரான்னு சொல்லும் பொழுது. அதே மாதிரி இந்த இசை அனுபவம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா சவிதா, இசை பத்தின அனுபவம். பாட்டை கேட்கும் பொழுதே நம்மள அப்படியே மெல்ட் பண்ணிடுறது. பெரியவாளை பார்த்தா பாடிண்டே இருக்கணும்னு தோன்றது. அப்படிங்கும் பொழுது இந்த சரணாலய வைபவத்தை சின்னதா ஆரம்பிச்ச இந்த பாடல்கள் எப்படி இன்னும் பிரமாதமா எடுத்துன்னு போகலாம் அப்படிங்கறத பத்தியும் அன்னைக்கு ஒரு பேச போறோம். எப்படி நம்ம பெரிவாளை பத்தின பாட்டு எனக்கு கேட்கணும், எப்ப பார்த்தாலும் எனக்கு பெரிவாளை பத்தி பாட்டு கேட்கணும், சமைக்கும் போது கேட்கணும், இல்ல நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும்போது கேட்கணும், இல்ல நான் ஒரு லாங் டிரைவ்ல போறேன்னா கேட்கணும், இல்ல எனக்கு ஒரு டென்ஷனா இருக்குப்பா நான் ஒரு சுவாமி பாட்டை கேட்கணும்னு நினைக்கிறேன், குரு பூஜை பண்றவாள்லாம் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆனா குரு பூஜை பண்ணும்போது சவிதா எனக்கு ரொம்ப ஆசை என்னன்னா இந்த ஸ்பஷ்டமா அஷ்டோத்திரங்கள்லாம் சொல்லணும், அதை கரெக்டா பண்ணணும். இன்னும் கொஞ்சம் பெரிவாளை எனக்கு இன்னைக்கு டைம் இருக்கு, நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பிரிவாளுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு சரணாலய வைபவமா இன்னும் என்னெல்லாம் டச் ஆஃப் ஸ்லோகம் த ஃபிங்கர். சொல்லலாம், அதுக்கான ஆமா, லிங்க் அனுப்புறேலாம் கேட்டுட்டு இருக்கா. கேட்கவே வேண்டாம், நீங்க டச் எல்லாத்துக்குமான ஆஃப் பதில் அன்னைக்கு நமக்கு கிடைச்சிடும். ஆமா. டச் ஆஃப் த ஃபிங்கர் உங்களோட மொபைல்லயே எல்லாமே வரப்போகுது. அதுவும் எல்லாம் ஃப்ரீ. மாமா சொன்னா இதுக்கெல்லாம் காசு போட்டு இருக்க கூடாதுமா, எல்லாம் ஃப்ரீயா இருக்கணும், எவ்ரி திங் ஷுட் பி அவைலபிள் ஃபார் டிவோட்டிஸ், அவளுக்காக தானே பண்றோம் அப்படின்ட்டுன்னு. ஸோ அந்த அந்த சரணாலய வைபவத்தினுடைய எக்ஸ்டென்ஷன் ஆனந்த வைபவமா எப்பவும் நிரந்தரமா உங்களுடைய பிரிவா ஜேர்னில எப்படி இருக்க போறது அப்படிங்கறதையும் நம்ம அன்னைக்கு பார்க்க போறோம் சவிதா. இனிமே எனக்கு அவ குரு மனசெல்லாம் பூஜை சந்தோஷம். பண்ற ஒவ்வொரு டிவோட்டியும் ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் வேர்ல்டுக்கு போவா இந்த ஆமா, கண்டிப்பா. வைபவத்தோட. ஆமா, எனக்கு பர்சனலா சொன்னேன்னா ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த மொமெண்ட் சவிதா. 8th ஜூன் என்னைக்கு வர போறது அப்படிங்கிற ஒரு ஆம், இது எனக்கு இருந்துட்டே இருக்கு. கான்ட் எக்ஸைட்மெண்ட். வெயிட் ஃபார் இட். ஏன்னா நம்ம எல்லாம் பர்சனலா ஏறத்தாழ ஒரு மாசமா இந்த ஃபங்க்ஷனுக்காக ரொம்ப பிரயத்தனப்பட்டு பிளான் பண்ணி கைங்கரியம் டீம்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஸோ எங்க எல்லா டீமுமே இந்த ஃபங்க்ஷனை ஒரு அர்ப்பணிப்பா பெரியவாளுக்கு தரும், ஒரு அர்ப்பணிப்பா குரு பூஜை பண்ற டிவோட்டிஸ்க்கு எல்லாம் தரும். ஸோ நீங்க எல்லாம் அதை ஏத்துண்டு அன்னைக்கு அந்த ப்ரோக்ராம என்ஜாய் பண்ணிட்டு, மாமா சொல்லுவா மனசு நிரம்பி போகணும் வயிறு நிரம்பி போகணும் அப்படின்பா. ஸோ எல்லாருக்குமே மகா பிரசாதம் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு அட் த எண்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன். பொறுமையா இருந்து ஃபங்க்ஷனை பார்த்து சந்தோஷமா
மனசும் நிறைந்து ஆத்மாக்கு ஒரு சந்தோஷமாகும், உங்களுடைய வயரும் சந்தோஷம் படிப்படி மகாபிரசாதமும் இருக்கு, எடுத்துட்டு போகணும். ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பெரிய அனுபவமா சத் சங்கமமா மாமா பண்ணிட்டு இருக்க இந்த ஃபங்க்ஷன்ல சர்வம் ஸ்ரீ சந்திரசேகரம் மகாபெரிவாளுடைய ஜெயந்தியோட மகோத்சவத்தினுடைய முதல் நாள் கொண்டாட்டம் சரணாலயம் சார்பா அங்க நடக்கிறது. ஸ்ரீ மகாபெரிவாருள் ட்ரஸ்ட் வந்து நல்ல பெரிய விஷயம் சரிதா. இத்தனை பெரிய சத்சங்கம் ஏற்பாடு பண்ணணும்னா அதுக்கான முயற்சிகளும் பண உதவிகளும் நிறைய இருக்கு. அதையெல்லாம் நீ ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா. நீங்க எல்லாரும் வாங்கோ, உங்களை எல்லாம் அங்க பாக்குறதுக்கு we are all eagerly waiting to see you all and one umbrella. கல்யாணம் ஃபங்க்ஷன் மாதிரி ஜே ஜேன்னு இருக்கணும். எல்லாரும் ஒருத்தர நன்னா கவனிச்சுக்கணும். சந்தோஷமா வெளியில வரத்தே பெரியவா நாமத்தையே சொல்லிட்டு, அப்பா இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை இந்த ஜென்மால எனக்கு நீ கொடுத்தியே. இந்த மாமா சொல்லுவா, பெரியவாளை தெரிஞ்சுக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் கூட நம்மளுக்கு ஒரு அவருடைய அனுகிரகம் இருக்கணும் கண்டிப்பா. இல்லையா? லலிதா பரமேஸ்வரி தெரிஞ்சுக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் அனுபவத்துக்கும் அவளுடைய அனுகிரகம் இருக்கும். அப்படி அம்பாளுடைய அனுகிரகம், காமாட்சியோட அனுகிரகம் பரிபூர்ணமாகவும் பெரிவாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாகவும் அனுபவிக்கக்கூடிய அந்த சர்வம் ஸ்ரீ சந்திரசேகரம் ப்ரோக்ராம்ல நானும் சவிதாவும் மாமாவுடன் இணைந்து உங்களை எங்க நாங்க சந்திப்போம். அந்த கான்டெக்ட்ல சௌமியா, மாமா வந்து ஆன் ஸ்டேஜ் அப்பியரன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது? சவிதா அது இன்னி வந்து வரையும் சொல்லல சவிதா, ஆனா சரி கண்டிப்பா மாமா வரா. சரி மாமா வரா. மாமாவை எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம் இருக்க போறது சவிதா. சரி சரி. எல்லாரும் பார்க்க போறீங்க, அந்த அனுபவம் கண்டிப்பா அமையும்னு மாமா சொல்லியிருக்கா. அதுவே ஒரு பெரிய விஷயம். எப்படி அமைய போறது? ஸோ ஆல் த குளோபல் டிவோட்டிஸ் ஆல்சோ ஸ்டே டியூன்ட். அன்னைக்கு மாமாவை பார்க்கலான்னு அன்னைக்கு மகாபெரிவாளோட கொரியோகிராஃபி எப்படி இருக்குங்கிறத நம்மளும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வெயிட் பண்ணி பார்த்துருப்போம், பிரார்த்தனை பண்ணிட்டே இருப்போம். ஆனா இந்த முறை பிரார்த்தனை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு சவிதா. நானும் சௌமியாவும் சரணாலயா அத்தனை கைங்கரியவாசிகளும் சேர்ந்து நம்ம அற்புத ஆசான் மாமாவுடைய தலைமையில உங்க ஒவ்வொருத்தரையும் ரொம்ப ஆர்வத்தோட அரவணைச்சு அன்பா உங்களை வரவேற்கிறதுக்கு காத்துட்டு இருக்கோம். தயவு செஞ்சு எல்லாரும் கண்டிப்பா வரணும். சரிவாஷன். அற்புத ஆசான் ஜி.ஆர். மாமா அவர்களின் பாதங்களுக்கு ஆனந்த கோட்டி நமஸ்காரங்கள். குருவே சரணம், குரு பாதமே சரணம், மகா பெரியவா சரணம்.